நீங்கள் மலையில் ரைட் பண்ணி முடிச்சு உங்கள் வண்டியில் என்ன பண்ணணும்னு தெரியலையா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. செயினில் சுத்தமாக லூப் இல்லை, நம்ம இதை சுத்தம் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு கியரும் பின்னால் லாஸ்ட் கியர் மாட்டு இப்போ கியரை மாற்றிடுவோம். உங்கள் சைக்கிள் கியரை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிடுங்க. பொதுவாக நீங்கள் எல்லா வண்டியிலுமே வீலை கலத்தணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வீலை கலத்திடுங்க. உங்களோட வண்டி ஹைட்ராலிக் பிரேக் வண்டியாக இருந்ததுன்னா தயவுசெய்து வீலை கலத்திட்டு பிரேக்கை மட்டும் பிடிச்சிடாங்க. இந்த மாதிரி பேடு உங்கள் சைக்கிள் கூட வந்திருக்கலாம், இல்லாட்டி சில லோக்கல் ஷாப்பில் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் கூட கேட்டு வாங்கிக்கலாம். இதை வந்து உங்களோட டிஸ்க் மிஷினில் கண்டிப்பாக செட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் செட் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுத்தம் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் சாஃப்டான ப்ரெஸ்ஸாக வாங்கி வச்சுருங்க. எடுத்த உடனே நீங்கள் துணியை போட்டு ஆகிறாங்க, உங்கள் ஃப்ரேம் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வச்சு கூட நீங்கள் சூப்பராக தொடச்சி சுத்தம் பண்ணிடலாம். முடிஞ்ச வரை இது எல்லா மண்ணுமே எடுத்துரும். நீங்கள் ஈரத்தோடு இந்த வேலையை பண்ணக்கூடாது. கொஞ்சம் டைம் விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா அழகாக காஞ்சிரும். காஞ்ச உடனே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அடுத்த நாள் பண்ணிடுறாங்க, ரொம்பவே அதிகமாக காஞ்சிரும். இப்போ தான் ரொம்பவே முக்கியமான வேலைக்கு வந்திருக்கும், செயினை சுத்தம் பண்ணுறது. உங்களோட செயின் மலையில் காஞ்சி போய் மொத்தமாக நீங்கள் அடிக்கடி செயினை பராமரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் தொடச்சாலே உங்கள் செயின் சூப்பராக சுத்தமாயிரும். நீங்கள் டீரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அழகாக இப்படி தொடச்சி விட்டிங்கனாலே அதுக்கு மண் எல்லாமே கீழே போயிடும். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஞ்சம் கஷ்டமான வேலையும் கூட கெசட் கிளீனிங். இந்த மாதிரி சாதா ஒரு துணியை இப்படி கிழிச்சு விடுங்க. கிழிச்சிட்டு இப்படி நூல் மாதிரி சுற்றிக்கிடணும். அப்புறம் இது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி கெசட்டுக்கு இடையில வச்சுட்டு இப்படி நீங்கள் பழைய காலத்தில் இந்த தயிர் கடைவாங்க தெரியுமா, அதே மாதிரி கடைஞ்சிட்டு இருந்தாலே போதும், சூப்பராக சுத்தமாயிரும். சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு. வீடியோக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கிடந்து உறங்கிட்டாவில் இருக்க. நீங்கள் செயினை நல்லா பராமரித்து வச்சுருந்தீங்கன்னா மழையில் நீங்கள் ஓட்டி முடிச்சுட்டு இதை மாதிரி தொடச்சி விட்டாலே செயின் பழபழன்னு ஆயிரும். மழையில் நினைஞ்சி ஏகப்பட்ட மண்ணோட இந்த வண்டி நான் தண்ணி விட்டு கழுவவே இல்லை, ஆனால் வண்டி சூப்பராகிட்டு. முக்கியமாக எல்லா வேலையும் முடிஞ்சோடனே கடைசியாக மறக்காமல் லூவை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் உங்கள் செயினோட லைஃப் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் கேலிபர் பிரேக் வண்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீரை கலத்திட்டு இதில் இருக்கிற அந்த பிசுறு இதெல்லாம் எடுத்து விட்டுரும். நிறையவே பிசுறு உள்ளவே மாட்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டு தான் ஓட்டணும். இதெல்லாம் மண் உங்கள் ரிம்மை சோலி முடிச்சு விட்டுரும். இந்த வேலைகளை நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் செலவாகும். நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஷாப்லாம் கொண்டு விடணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் இதெல்லாம் ஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. கடைசியாக டியூனிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. டியூனிங் மிஸ்டேக்காக இருந்தால் மட்டும் டெக்னீஷியன்ட்ட கொண்டு வாங்க. இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.